So guys, இன்னைக்கான வீடியோல சால்ட் வாட்டர் பாண்ட் செட் பண்ண போறோம்னு சொல்லிருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து நீ பாண்ட் செட் பண்ண முன்னாடி ஃபர்ஸ்ட் டேங்க் செட் பண்ணு ப்ரோ, டேங்க் செட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுமா கைஸ், இல்லைன்னா நமக்கு மொத்தமா லாஸ் ஆயிரும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ட்ரீம் சால்ட் வாட்டர் டேங்க் செட் பண்ண போறோம். வந்துட்டு இருக்காப்ல நீமோ. ஆமா கைஸ், நம்ம மினி சால்ட் வாட்டர் டேங்க் வந்து நம்ம இப்போ செட் பண்ண போறோம். செட் பண்ணி நம்ம எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, எப்படி மீன் நல்லா இருக்கா, எப்படின்னு உள்ள ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபேவரான நம்ம சால்ட் வாட்டர் ஃபிஷ் நீமோ வந்து நம்ம ஃபிளைட்ல வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியத்துல இப்போ ஏர்போர்ட்ல வந்துரும்ல, ஸ்டேடியத்துல ஏர்போர்ட்ல கைஸ் அவருக்கு காலையில எழும்பி ஏர்போர்ட்ல வந்திருக்கோம். நம்ம இப்போ அதுல அங்க இருந்து பஸ்ல வந்து நமக்கு நாகர்கோவில் கைஸ் வேற ஒண்ணும் இல்ல, சென்னையில இருந்து ஆர்டர் போட்டுருக்கோம் மீன் நீமோ. ஆனா இதுவரைக்கும் சத்தியமா அந்த மீனை நான் நேர்ல பார்த்தது இல்ல. நம்ம மறைநாடு போய் தேடி பார்த்தோம், கிடைச்சா நீமோ கிடைக்கல. இல்ல நீமோ இல்ல, வேற நிறைய ஃபிஷ் இருக்கு. நம்ம வேற விசித்திரமா இருந்துச்சு. நம்ம நீமோ தான் வேணும்னு கஷ்டப்பட்டு இந்த கலர்ல தானே இருக்கும், இதோட டார்க்கா இருக்கும், இந்த கலர்ல இருக்குமோ. இந்த கலர் சால்ட் வாட்டருக்கு டேங்க் எல்லாம் நம்ம சிஆர் ப்ரோ இருக்காருல, வழக்கம் போல அவர் தான் இந்த வாட்டியும் செய்யறாரு. அங்க செஞ்சு வச்சுட்டேன்னு வேற சொல்லியிருக்காரு. அங்க போயிட்டு பாக்கணும், சிஆர் அக்வாரியம் போகணும். அப்புறம் தண்ணி இருக்குல்ல, நம்ம சால்ட் வாட்டர் ஆட் பண்ணணும். என்னன்னா ஒண்ணு நம்ம இந்த சால்ட் மிக்ஸ் பண்ணி வாட்டர் மேக் பண்ணணுமா, இல்லன்னா டைரக்டா போயிட்டு கடல்ல இருந்து தண்ணி எடுக்கணுமா. ஆனா ஒண்ணு மட்டும் ஸ்டார்டிங்ல சொல்றேன், நாங்க பண்றதை பார்த்து யாரும் இந்த டேங்க் செட் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்களே வந்து பிகினர்ஸ். நம்ம நீமோ எப்படி குதி விளையாடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கி செட் பண்ணலாம். நண்பர்களே வந்துட்டோம் பாருங்க, சிஆர் அக்வாரியம் உள்ள நம்ம சால்ட் வாட்டர் டேங்க் ரெடியா இருக்கும். நம்புறேன் போய் பாப்போமா. வழக்கம் போல என்ட்ரன்ஸ்ல சுப்பிரமணியஸ் டாடி ராயப்பன் முன்னாடி இருந்த விட வளர்ந்துருக்கா. ஆமா, எனக்கு முன்னாடி அப்படியே உருட்டு கட்ட மாதிரி இருந்து கொஞ்சம் கட்டையா, இப்போ கொஞ்சம் லென்த் வந்து நாட்டு கட்ட மாதிரி இருக்கா. கைஸ் இங்க வந்த உடனே அங்க பாருங்க நம்ம சிஆர் ப்ரோ டேங்க் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு பாருங்க, தெரியுதா ஃப்ரண்ட்ல டேங்க் அப்படியே டேங்கோட அட்டாச்ட்லயே ஃபில்டர் அப்படியே சேர்ந்து வந்துரும். அப்படிதானே எல்லாம் செட்டப் வந்து. அப்புறம் இத பாருங்க, இது 2 ஓட்டர். இதுதான் மெயின். இந்த தண்ணி வந்து இந்த உள்ள நம்ம சால்ட் வாட்டர் ஊத்துவோம்ல, அது இந்த வழியா தான் உள்ள போய் ஃபில்டர் ஆகி திரும்பவும் என்ன இருக்கு பாருங்க பைப்பு. உள்ளாடி 5 லேயரா ஃபில்டர் ஆகுது. இன்னும் கொஞ்சம் இதுல நிறைய வேலை இருக்கு. அவர் வந்து ரெடி பண்றது 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ் ஆயிரும். 30 மினிட்ஸ். அப்ப அது முன்னாடி போயிட்டு வந்துரும் கடலுக்கு. அதுக்கு முன்னாடி போய் நம்ம தண்ணி எடுத்து வந்துடலாம் கைஸ். அதுதான் ஃபன்னா இருக்கு. கடல் தண்ணி எடுத்து ஊத்த போறோம், எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. போமா எதுக்கு ஒரு சிரிச்சிட்டே இருக்கா, தலையில அடிபட்டுறேன். சரி ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா கிளம்பி கடலுக்கு போலாம் கைஸ். கடலுக்கு போயிட்டு கடல் தண்ணி எடுக்க போறோம். கடல் கண்ணி கண்ணில எல்லாம் தண்ணியிலே தண்ணி எடுத்துட்டு வரலாம் கைஸ். நம்ம டேங்க் பாண்டியன் செட் பண்ண ஆரம்பிச்சாலே மழை வந்துடும். வந்துட்டு பாருங்க, தெரியுதா? சரியான மழை உள்ள வாங்க. அடைமழை விடாமல் பெய்கிறது. மழை தண்ணியில உப்பு இருக்கா? அப்படி மழை தண்ணியில உப்பு இருக்கா? நக்கி பாருங்க. வண்டி எல்லாம் சர்வீஸ் பண்ணி விட்டாச்சு. மழை பெஞ்சிட்டே இருக்கு, நிக்கிற மாதிரி தெரியல. நாங்க மதிக்கிறதா இல்ல, கிளம்பிடுச்சு. ஆமா, நாங்க வந்து மழையை மதிக்க மாட்டோம். ஸ்ட்ரைட்டா இப்ப மழை பெஞ்சாலும் பரவாயில்ல. இயற்கையை பத்தி யாரும் தப்பா பேசுறீங்க பாத்தீங்களா? இப்ப பேசி வாய மூட முன்னாடி ஜஸ்ட் மிஸ் கீழே விழுந்துருப்பேன். இப்ப ஸ்ட்ரைட்டா கிளம்பி நம்ம கடலுக்கு போயிட்டு கன்டினியூ பண்றேன். இங்க பாருங்க கைஸ், காட்டுக்குள்ள போயிட்டு இருக்குமா போலான்னு சொன்னா ஏன் வழி இல்லையா? கடலே இல்லையா? கடல் இதுதான் நமக்கு நேரஞ்சேரி இல்லைன்னு சொல்லுவாங்களோ. அது என்னன்னு தெரியல. நம்ம சும்மா வீடியோ எடுக்க போகும்போதெல்லாம் தண்ணி எல்லாம் கலர் வந்து பளபளன்னு ப்ளூ கலர்ல தெளிவா இருக்கும். என்னைக்கு தெளிவான தண்ணி தேவையோ அன்னைக்கு செவன்னு செவப்பா இருக்கு. Look at this, தெரியுதா எவ்வளவு ரெட் கலர்ல இருக்கு? என்ன இது கடல் கலர் மாத்த போறாரா? பேசாம இப்ப என்ன சொல்றா தெரியுமா, கடல்ல தோண்டி உள்ள வந்து தெளிவான தண்ணி எடுக்க போறாராமா. டேய் ஏதோ பூச்சி இருக்கு. நான் சென்னையில இருந்து இதான் சுருமாவா பூச்சி. இந்த தண்ணி யூஸ் பண்ணலாமா? ஆமா, கடல் தண்ணி தான். கடல் தண்ணி தான். உள்ள வாங்க ப்ரோ. ருபீஸ் செருப்பு கொஞ்சம் போயிருக்கும். எமனுடன் விளையாடு, கடலுடன் விளையாடாதுன்னு சொல்றது இதுதான் போல. இங்க பாருங்க கடல் கால ஹைட்டு சுனாமி மாதிரியா இருக்கு ப்ரோ. ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. இங்க மேல வாங்க, இங்க நிக்கிறது சேஃப் இல்ல. ஒரு நோய் விட்டு தண்ணி வந்தாவே சாடிடும். கைஸ் பாத்தீங்கன்னா சொல்லிட்டோம், அவன் கேட்கல, அவன் பாட்டுக்கு போறான். வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா பாத்துருங்க. இவன் போறதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவன் யாருன்னே தெரியல. சின்ன கேப் வழியா தான் தண்ணி வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆமா கைஸ், அதனால சேஃப் தான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன எதனால சேஃப்னா பாருங்க, உள்ளதான பிரச்சனை. அந்த பாறை உள்ள சுத்தி காம்பவுண்ட் மாதிரி பாறை கட்டி இருக்கா. சென்டர்ல இது ஸ்விமிங் பூல் மாதிரி தண்ணி கட்டி இருக்கு. அதனால இதுல எந்த சேஃபான தண்ணி கிடைக்கும். ஏ ருபிஷா கடல் ராசானா நம்ம கடல் ராசாவை பாருங்க கைஸ். ஒரு வழியா கைஸ் சிவப்பு கடலை தாண்டி ஒரு வழியா நீல கடலை கண்டுபிடிச்சி நம்ம ருபீஸ் போல தண்ணிக்குள்ள போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். தெரியுதா? இந்த பளபளன்னு தண்ணி இதுக்குள்ள இருக்கு. ஓரளவு தெளிவான தண்ணி இந்த கடல்ல இது சூப்பரா கிடைச்சிருக்கு. இப்ப ஸ்ட்ரைட்டா கிளம்புவோமா?
கைஸ் போயிட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. போயிட்டு வர முன்னாடி இங்க ப்ரோ டேங்க் எல்லாம் ரெடி பண்ணாச்சு. ரெடி ஆயிட்டா எல்லாம் முடிஞ்சா? போட்டுறலாம் நீமோ எல்லாம் போட்டுருங்க. பாடி பில்டரை தூக்கி நமக்கு தர போறாரு ரெக்ஸ் ப்ரோ. போமா ஓகே வாங்குங்க ப்ரோ. நான் நல்ல நேரம்பா முத வாட்டி சால்ட் வாட்டர் செட் பண்ண போறோம். நல்ல நேரம் 2 மணி ராவு காலம். சரி ஏதோ ஒரு காலம். ஓகே போமா கைஸ் அப்படி தூக்கிட்டு போலாம் வாங்க. கைஸ் ஒரு வழியா இப்போ டேங்க் எல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அப்புறமா இந்த டேங்க் நம்ம எங்க தெரியுமா வைக்க போறோம்? இந்த இடத்துல வைக்க போறோம். இது எந்த இடம் ஞாபகம் இருக்கா? லாஸ்டா ஆக்சலேட்டருக்கு டேங்க் செட் பண்ணணும்னு இவ்வளவு பெரிய ஒரு டேங்க் தூக்கி வச்சிருந்தோம்ல, இந்த இடம் தான். அந்த டேங்க் வந்து நம்ம சேஃபா இன்னொரு இடத்துல வச்சிருக்கோம் கைஸ். அது என்னன்னா இந்த இடத்துல ஆக்சிலேட்டர் வர வரைக்கும் நம்ம இந்த இடத்துல அந்த டேங்கை செட் பண்ண போறோம். வந்தாரையா கோடி கத்திட்டே கிடக்கு. ஜண்டா 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 கைஸ். ஜண்டாயா? ஆமா ஜண்டா போட கூடாது. ஜண்டாக்கு ஃபர்ஸ்ட் பலி கொடுக்கணும். அப்பதான் தொட்டி கோழியை ஃபர்ஸ்ட் பலி கொடுங்க. சும்மா சவுண்ட் போடுறதுக்கு இன்னைக்கு இந்த ஒரு கோழியை பலி கொடுத்துட்டு தான் அந்த இடத்துல டேங்க் செட் பண்ண போறோம். வைப்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட் சால்ட் வாட்டர் அக்வாரியம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு. கோழி நம்ம வந்துட்டு இருக்கு கைஸ். ஃப்ளைட்ல இருந்து இறங்கி நம்ம பைக்ல தான் இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஃப்ளைட்ல இருந்து இறங்கி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃபில்டர் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி வச்சிடலாம். வந்ததுமே நம்ம தெர்மாகோல் போட்டு டேங்கை தூக்கி மேலே வச்சு பக்காவா எல்லாத்தையும் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபில்டர் செட் பண்ணுவோம் கைஸ். நம்ம செராமிக் ஃபுல்லாவுமே நம்ம வாஷ் பண்ணி தான் போடணும். எல்லாத்தையும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிடலாம் பைப்பில் கைஸ். நம்ம இந்த ஃபில்டர் மீடியா இதுக்கு பேர செராமிக் ரிங்லாம் போட முன்னாடி நம்ம ஃபுல்லாகவே வாஷ் பண்ணணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாஷ் பண்ணணும். ஏன்னா இது வந்து கலர் வந்து ரெட் கலரில் ஆகும் தண்ணி. ஆமாம் வாஷ் பண்ணாமல் உள்ள போட்டுறோம்னா தண்ணி கலர் ரெட் கலர் ஆயிரும். அதனால தான் நம்ம யூஸ் பண்ண முன்னாடி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். எப்படி ரைமிங்க? கலக்கு 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 சரிக ஜெயல சலக் சலக் கலக் கலக் சலக் சலக். இப்படி எடுத்து இப்படி கலங்க கலங்க ஒரீனா கண்ணை தூக்கி போட்டுக்கோ. அப்படியே அப்படியே ஊத்திக்கோ. கடல்ல குளிச்சாச்சு சும்மா ஒட்டோட குளி சர்பத்துல குளி. இது வந்து பாருங்க கைஸ் இங்க பாருங்க மொத்தமா 1 2 3 4 5 லேயர் இருக்கு. ஒவ்வொரு லேயர்லயும் ஒன்ல ஸ்பாஞ்சு, ஒன்ல செராமிக், ஒன்ல இந்த ஃபில்டர். இது ஃபில்டரா? இது வந்து மோட்டர் தானே? ஆமா. இது எல்லாத்தையும் தூக்கி அப்படியே வைக்கணும். சும்மா வச்சிடணும் கவர் கிழிச்சு சென்டர்ல. ஆனா ரொம்ப நாள் கனவு கைஸ் இந்த மாதிரி ஒரு வந்துட்டானுங்களா கைஸ். இஸ் கம்மிங். ஏய் நீமோ வந்தாச்சு கைஸ். நீமோ வந்துச்சு கைஸ். ஏய் நீமோ வந்துடா. இருக்கா பாத்தி திறந்தியா? திறக்கறேன். உயிரோட இருக்காரா கைஸ்? நீமோ வந்துட்டு கைஸ். வந்தாச்சு ஒரு வழியா வந்தாச்சு. 2 நாள் டிராவல் பண்ணி உயிரோட இருக்கான்னு தான் தெரியல. நம்ம மோனிகா வந்துட்டா கைஸ். மோனிகா ரெட் கலர்ல இருக்கல வந்தாச்சு. ஆமா மோனிகா பேபி மோனிகா. என்னடா சொல்றே கொஞ்சம் கூட இப்படிலாம் வைற அப்படி அது வச்சு ஓபன் பண்ணல. மோனிகா லைவ் அன்பாக்சிங் கைஸ். இங்க பாருங்க கைஸ் இங்க வந்து பாருங்க லைவா. மொத வாட்டி நீமோ பார்க்க போறோம் லைவா. வீட்டுக்குள்ள வர முன்னாடியே ஓபன் வெட்டு 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 நேரங்காலம் பார்க்கலையா? எங்க ஓடி பாக்க ஓபன் பண்ணி புடிங்க 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 வெட்டு வெட்டு வெட்டு. என்ன ரைட்? அது காலி பாக்ஸ். ஒண்ணுல தான் மீன் இருக்கா இல்லையா? ஏய் என்ன गाइस என்னடா பேப்பர் பண்ட்லி மீன்ங்கற என்ன இருக்கு? உயிரோட இருக்கற பொம்மை மாதிரி இருக்குல. மண்டே போட்ரு மண்டே போட்ரு. ஏய் இங்க நல்லா தான் இருக்கு. எங்கற மீனே காணல. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஒண்ணு நல்லா இருக்கு. கமச்சி பாரு இப்படி கமச்சி. எங்க பாருங்க गाइस நீங்க ஒண்ணு நம்பர் இருக்கு. வினோதிகா மேல இருக்கு பாரு. 2 சூப்பர். 2 நான் இருந்தே என்ன இருக்கு? என்ன गाइस இத்தனை ஒன்று இருக்கு. குட்டியா இருக்கு. இவ்வளவு இருக்கு 2000 ரூபாய். என்ன இது தெரியல எப்போ டாபிக் மாதிரி இருக்கு. வாங்க 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 வாங்க. கம் டு ஜெனிஸ் ஹோம். சாமன் இருக்குடா வேற லெவல். வெறித்தனமா இருக்கு. குட்டியா கியூட்டா காட்டுறேன். இப்போ நம்ம டேங்க் செட் பண்ணுவோம். உலகத்திலேயே மீன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மீனுக்கான டேங்க் செட் பண்றது நாங்களா தான் இருப்போம் நினைக்கிறேன். தயவு செஞ்சு எங்களை மாதிரி யாருமே ட்ரை பண்ணாதீங்க கைஸ். இது வந்து எல்லாமே பிளான் பண்ணது ஒண்ணு நடக்குது ஒண்ணுங்கிற மாதிரி அவசர அவசரமா நடக்குது. பிரெட் உள்ள சொல்லிடுவோமா? சோறு கைஸ். ஃபில்ட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் லேயர்ல ஃபுல்லா நம்ம பிரெட் தெரியுமா? நீ சொன்னால பேர் மறந்து போச்சு. ஸ்பாஞ்சு ஆவி இருக்கு போல. டோர்லாம் ஆட்டோமேட்டிக்கா போட்டுது. அதுக்கு தான் ஏதோ லாக் வாங்க மாட்டான்ல ஸ்பாஞ்சு. ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோசர் அது இன்னொரு சேனல் கைஸ். இங்க பாருங்க ஸ்பாஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் லேயர்ல கைஸ். அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ நீமோ வாங்கி நீங்க இந்த மாதிரி செட் பண்ண போறீங்கன்னா எங்களை மாதிரி தயவு செஞ்சு யாருமே பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம மீன் ஆர்டர் போட்டு ஆல்ரெடி 2 நாள் லேட்டா கையில கிடைச்சது. அதே மாதிரி டேங்க் ஆர்டர் போட்டு எல்லாமே ரொம்ப லேட் ஆகி கரெக்டா டேங்க் கையில வருது. அதே டைம்ல மீனும் கையில வருது. ஏன்னா லோக்கல்ல நாகர்கோவில் கன்னியாகுமரியில எங்க ஊர்ல நீமோ எல்லாம் எங்கேயுமே இல்லை. ட்ரிவாண்ட்ரம் கூட தேடி பார்த்தேன் எங்கேயுமே இல்லை. ஹலோ ஹலோ பாரல ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங்.
செக் செக் செக். அது வந்து எவ்வளவு சீரியஸா விஷயம் பேசிட்டு அப்படி இல்ல. வினோத் பிறகு அப்பா வந்து நாடகம் என்ன நடிப்பாரு, அதனாலதான் அவரு அந்த பழக்கம் கொஞ்சம். அப்பாக்கு இந்த வீடியோ என்ன சம்பந்தம்? இப்போ நீமோ நம்ம டேங்க்ல ரிலீஸ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் 4 வாரத்துக்கு முன்னாடியாவது நம்ம டேங்கை செட் பண்ணி வாட்டரை வந்து மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீமோ உள்ள விடணும். இப்போ அதனாலதான் அவசரமா போயிட்டு சால்ட் வாங்கி மிக்ஸ் பண்ணாம கடல்ல இருந்து போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடும். கடல்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தா அதுக்கும் அட்லீஸ்ட் 2 நாள் வெயிட் பண்ணுமா. பட் இப்போ நீமோ கையில வந்துருச்சு, வேற வழியே இல்லை. நம்ம அதனால இப்போ டேங்க் செட் பண்ணி இப்பதான் நீமோ உள்ள விடணும். அதனால இங்க இருக்காது. இங்க கேளுங்க கைஸ், இங்க கேட்டு பாருங்க. மைக் இருக்கு, பேசு. ஹலோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 மில்லியன் ரீச் ஆகும். வினோத் ப்ரோ பேர் குஞ்சுமணின்னு கமெண்ட் பண்ணுங்க. அவரு கேட்கல, உங்களுக்கு கேட்கல, கமெண்ட் செக்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவர் என்ன சொன்னாருன்னு. ரூபீஸ் என்ன சொன்னான்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நண்பர்களே இங்க பாருங்க, சிவப்பு செங்கற்கள் செராமிக் ரிங்ஸ் என்று அழைக்கப்படும். இது இப்ப நம்ம உள்ள போட போறோம். இது வந்து செகண்ட் லேயர் ஃபுல்லா இந்த 30 ரூபீஸ். நம்ம ஸ்பாஞ்ச் வைக்கும்போது எப்பவுமே ஃபுல்லா வந்து நம்ம செட் பண்ணிடணும். இன்னும் கேப்பே இருக்கக்கூடாது, இருந்தால் அது வழியாக டஸ்ட்டு கீழே போயிடும். பாருங்க கைஸ், ரெடிமேடாக வாங்கி நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பதிலாக நம்ம சுட்ட செங்கலை கூட போடலாம். நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும், ரொம்ப ரிஸ்க்கு. நல்லா இருக்கு, சாப்பிடலாம் போல இருக்கு. சாப்பிட்றாட்டு இந்த மாதிரி உள்ள கமர் கட்டா இருக்கா. இது பாக்குறதுக்கு அந்த ஆந்திரா முறுக்கு மாதிரியே இருக்கு. கமர் கட்டு தூக்கு உள்ள விடுறேன், தூக்கு. இத ஒத்தை தூக்கலாம். ஒத்தையா? ஆமா, போட்டு போடு. ஃபுல்லா வச்சிரு. ஃபுல்லா வைக்கணும். ஒரு கார்னர் டேபிள்ல ஒன்னு இருக்கு, அப்படியே வச்சு சென்டர்ல வச்சுட்டா ஓகே தானே? இல்ல இன்னும் கொஞ்சம் பேக்ல வை. ஓகே गाइस, பெர்ஃபெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி மோட்டர் செராமிக் போட்டாச்சு. இனி 3வது லேயர்ல மோட்டர் எதுக்கு தெரியுமா? இங்க பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் गाइस. இதுல தண்ணி வந்து இது வழியா உள்ள போகும். உள்ள போற தண்ணி ஃபில்டர் ஆகி இது வழியா வெளியே வரும். செகண்ட் லேயர் வழியா, 3rd லேயர் வழியா திரும்ப உள்ள போகும். திரும்ப 4th லேயர் வழியா வெளியே வரும். அப்புறம் 5th லேயர் வழியா வெளியே வர முடியாது. அதை வர வைக்கணும்னா இந்த மோட்டர் போடணும். ஓகே, உள்ள இறக்கணும் இந்த மோட்டர். போர் மோட்டர் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இருக்கு உள்ள ஆழம். ஆமா, சரியான ஆழம். உள்ள கையை போட்டு 50 அடி இருக்கு. மெதுவா பார்த்து இறக்கி அப்புறம் இதை இப்படி விட்டுற போகுது. அவ்வளவுதான். இது வழியா தண்ணி ஃபில்டர் ஆகி உள்ள வந்து திரும்ப பாய போகுது. அவ்வளவுதான். வாட்டர் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்தி அடிக்கும். சுத்தி அடிக்கும். சுத்தி வந்தீங்க கேக்கல. சரியா, ஆரம்பிக்கலாமா? ஆமா, ஏரமான கூட்டு மியூசிக் போடுங்க. உப்பு தண்ணி எடுத்துருவாங்க. கடல் தண்ணி எடுத்துருவாரு. அமேந்திர பாகுபலியே ஒத்த கையில தூக்குற ப்ரோ, 2 விரல்ல தூக்குங்க. ஜிம்முக்கு போறீங்களா? 2 விரல்ல தூக்குங்க. 2 விரல். காலி பாட்டிலாம் 2 விரல்ல தூக்கலாம். 3 பாட்டில் 2 விரல். ஒரு 5 விரல் ப்ரோ. இவ்வளவு பேர் பாக்குறாங்கல்ல, ஒரு 2 விரல்ல தூக்கி காட்டலாம்ல. ஒரு 2 விரல்ல தூக்குடா. கேமரா கரெக்ட்டா தெரியும். இந்த மாதிரி தூக்கணும். சரியா, கை தெரியுதோ? இதான் மெயின் பிக்சர். 4:25 நல்ல நேரம். 4:25 5 மணிக்கு கிட்ட நேரம் டக்குன்னு தாங்க முடியணும். கைஸ் 5 மணிக்கு நேரம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் செட் பண்ணனும். பெரிய ஆட்கள்லாம் வாங்க, கை பிடிங்க. ஆளுக்கு ஒரு கை பிடி. வயசான ஆட்கள்லாம் வாங்க. வா அப்படி. வா அப்படி. ரூபீஸ் வயசான ஆள் கை பிடி. கை பிடி. 25 வயசாவது ரூபீஸ். கைஸ் 5 மணிக்கு கிட்ட நேரம் ஊத்த போறோம். வாங்கணும் போடா. வெளியே இருந்த ஆள இருக்கு. கோலா போடு. சாட்சு. உப்பு மணக்குது. நண்பர்களே गाइस, அப்படி எல்லாமே முடிஞ்சு பக்காவா ஃபில்டர் ரெடி, அக்வாஸ்டிக் இது என்னடா செராமிக் ரிங் ரெடி, ஸ்பாஞ்ச் ரெடி, எல்லாமே ரெடி. இப்ப சுவிட்ச போட்டா நல்ல கையை வச்சு நல்ல நேரத்துக்கு நான் போடணும் பாரு. நீ அமுக்க நல்லா இருக்கு. சூப்பரா வந்துட்டு गाइस. ஒர்க் ஆகுது. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நம்ம சால்ட் வாட்டர் பாருங்க நரஞ்சி பொங்குது. இப்போ நம்ம இது செங்கச்சுள்ள எல்லாம் இப்படி வேலை நடக்கா. யூஸ் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஸ்டீடேஸ் பக்காவா இருக்கு. எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. இப்போ நம்ம ஒரு லைட் மட்டும் இதுக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணனும். ஃபைனலா ரூபீஸ் எடுடா. ஆமா, இது கரண்ட்க்குள்ள வச்சு விளையாடாதடா. விதியுடன் விளையாடு, கரண்ட்டுடன் விளையாடாது. பவர் பிளான்ட். டேய் சுவிட்ச் ஆஃப் பண்ணு. வெயிட் பண்ணு. செட் பண்ணிட்டு போலாம். சென்டர்ல வைக்கணும். வச்சிட்டு லாக் அந்த சைடுல வைல. அப்ப வயர் தெரியாதுல. மீன் தெரியணும். அதுக்கு தான் வயர் தெரியும். அங்க இருந்தாலும் மீன் தெரியும். இங்க பாருங்க गाइस. வயர் பின்னாடி போடு. 1 2 3. டேய் லேட் பண்ணிட்டற ஒரு செகண்ட். ஒரு ஒன்ஸ் மோர். ரெடி 1 2 3. ஏய் வாசா இருக்கா. இதுல இன்னும் ஒன்னு இருக்கு. நீமோ ஃபோக்கஸ் லைட் गाइस. புதுசா வாங்கி இருக்கேன். இது எதுக்கு? இது ஃபோக்கஸ் பண்ணது. நீமோ ஃபோக்கஸ் பண்ணதுக்கு. என்ன ஃபோக்கஸ் பண்ணதுக்கு? டிஸ்கோ மாதிரி தெரியுதா? இதுல ஒரு உருண்டை பிரைவசி ஏற்பட மாட்டியா? ஃபுல்லா லைட் போட்டு லைட்லாம் போட்டு தான் வைக்கணும். அது நைட் அணைச்சிரலாம் இல்ல. அப்படியே நைட் ஸ்லீப்பிங். இந்த ஃபோக்கஸா கரெக்ட் டைரக்ஷன் இப்படி வைக்கணும். மாட்டி வச்சிட்டு இந்த இருக்கு பாருங்க சுவிட்ச் போட்டு அமுக்குடா.
தெரியுதா சரியான ஃபோக்கஸ் வாங்கி இருக்கான் ஜெனிஸ் வீடியோல गाइस ஆமா தெரியுது இங்க வந்து பாரு இங்க வந்து பாரு இங்க வந்து பார்த்தா ஒண்ணும் தெரியாது பாத்துருக்கு கண்ணை வச்சு இங்க வந்து பாரு ஃப்ரண்ட் ஃபோக்கஸ் தெரியுதா இப்படி ஒரு गाइस தெரியுதா இங்க பாருங்க ரே மாதிரி போகுது பாருங்க ரே மாதிரி தெரியுதா கானிசி ஸ்டாப் பண்ணு ரெட்ட மட்டும் வச்சு விடு गाइस அப்புறமா நம்ம ஃபைனலா தி கிரேட்டஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி இன் தி ஹிஸ்டரி கடைசியா படத்துல மட்டுமே பார்த்தேன் தி வேர்ல்ட் நம்பர் 1 ஆழ்கடல்ல 5000 கிலோமீட்டர் ஆழத்துல வாழ்ந்துட்டு இருந்த நம்ம நீமோ இப்ப நம்ம பக்கத்துல நம்ம கைக்குள்ளே வந்துட்டான் गाइस பக்கா வரையும் கவருக்குள்ள இருக்க இப்ப கைக்குள்ள வருவான் गाइस கையில தானே இருக்கான் ரொம்ப நாளா கையில தானே பிடிச்சிட்டு இருக்கான் துணியில வச்சிட்டு இருக்க அப்புறம் நிறுத்த சொல்லுங்க கையில பிடிச்சி காட்டுவோம் துணியில வச்சிட்டு இருக்க அவன் நிறுத்த சொல்லுங்க அவன் கை அது என்ன சொல்லுடே உங்க ஆண்டி அப்புறம் அந்த ஆண்டி गाइस பக்கத்துல வந்து துணி துவைக்கறாங்க கோழி கூவுது அங்க பக்கத்துல கதை விட்டு இருக்க நாய் கத்துது நாய் குரைக்குது பிரைவேசியா ஒரு நாய் வேற யாருக்கு நாய் இல்ல இவருக்கு நாய் தான் இப்போ நம்ம வந்து அக்லமேட் பண்ண போறோம் நான் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருக்கனால கொஞ்சம் ஆக்ஸிஜன் உள்ள போட்டு கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ அக்லமேட் பண்ணுமா அக்லமேட் பண்ணுங்க அக்ரிமேட் பண்ணுங்க गाइस அக்லமேட் பண்ண போறோம் அதே மாதிரி சத்தியமா அதே மாதிரி இல்ல அதே மாதிரி இல்ல அது கமெண்ட்ல சொல்லுங்க गाइस கமெண்ட்ல சொல்லுங்க அது லாஸ்ட் வீடியோல நான் பார்த்தேன் ஆனா சத்தியமா நான் சிரிக்கிறேன் அந்த மாதிரி எவ்வளவு நேரம் வைக்கணும் ஒரு 15 மினிட்ஸ் வைக்கணும் அதுக்கப்புறம் பாருங்க நீமோ டேங்க் உள்ள போனது மாசா இருக்கு ஃபோக்கஸ் எப்படி ஆகுது பாருங்க சரியா இருக்கு டேய் இதே மொக்க மீன் சொன்னேன் நான் எங்க சொன்னேன் அதுவே குளத்து மீன் சொன்னேன் ப்ரோ நான் இப்ப நெத்தலி மீனுக்கு தலைமர் இருக்கு நெத்தலி மீன் மாதிரி கூட இல்ல சின்னதா இருக்குன்னு சொன்னேன் சைஸ பாக்காத மாத்திட்டான் பேச்ச மாத்திட்டான் गाइस நான் நல்லா இல்லன்னு சொன்னேன் நல்லாவே இல்ல ஆனா இப்போ வர்ற மாதிரி गाइस அவங்களுக்கு இடம் நல்லா பிடிச்சிருக்கு வெளிய போறதுக்கு ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி வினோத் bro என்னாச்சு பேர் நான் வச்சாச்சு என்ன மோட்டு பத்ரு போறேன் மோட்டு பட்லு என்ன சொல்லு மோட்டு ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்து அவங்களுக்கு தெரியும் மோட்டு பத்லு பத்லு இல்ல பட்லு பத்லு பேர் தான் பத்லு பத்லு இல்ல பத்லு அது மொத்லு இது பத்லு வேற மாதிரி இருக்கு गाइस நம்ம நண்பர் ருபிஸ் வந்து இதுக்கு மோட்டு பட்லுன்னு பேர் வச்சிருக்கான் குட்டியா மூத்து பத்ரு அவன் சொன்ன மாதிரி சொல்லு பத்லு சரியா மோட்டு பட்லுன்னு பேர் வச்சிருக்கான் அது ஜெனிஸ் வாய் அப்படி மோட்டு பத்லு மோட்டு சரியா இன்னும் நீங்க பேசுறீங்க நீ உங்களுக்கு ஏதாவது நேம் ஐடியா சஜஷன்ஸ் நான் மோனிகா நீ கவிதை உனக்கு அங்க வை நீ गाइस எனக்கு வந்து எப்பவுமே நீங்க சொல்றதா நீ ஆமற டேய் ஆமா நீங்க எப்பவுமே நீங்க சொல்றதா கமெண்ட் செக்ஷன்ல ஜெனிஸா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்ற நேம் தான் ஏதாவது நல்ல நேமா கமெண்ட் பண்ணிட்டு போங்க ருபிஸா வினோதிகா வினோதிகா இல்ல ருபிஸா அதுதான் அருமையாக இருக்கிறது ருபிஸா அருமையா இருக்கு ஜெனிஸா ஓகே உங்க விருப்பம் தான் மகேஸ்வரி எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்க டிசிஷன் தான் ஃபைனலா நீங்க வைங்க எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக் இருக்கும் நம்ம அந்த நேம் வச்சுக்கலாம் இல்லனா எந்த கமெண்ட் அதிகமா இருக்கும் நம்ம அந்த நேம் வச்சுக்கலாம் இப்போ அக்லமேஷன் முடிஞ்சது டோட்டலா 15 மினிட்ஸ் பண்ணலாம்னு நினைச்சோம் பட் 20 மினிட்ஸ் மேல பண்ணிட்டோம் இப்போ நல்ல கை ராசியான கை எல்லாரும் வந்து பிடிங்க பெரிய ஆள்லாம் பிடிங்க வாங்க வயசான ஆளெல்லாம் வாங்க வயசான ஆள் ருபிஸ்வா ரிட்டையர்ட் ஆளலாம் வாங்க எனக்கு 20 வயசு தான் போகுது எனக்கு 20 வயசு ஏய் சிங்கரங்கன காட்டுக்கு விருந்து எப்படி இருக்குல எப்படி அடியில ரெண்டு முள் இருக்கு bro எதுவும் ஆவதில்ல ஆண்டவரே ஒண்ணும் ஆக கூடாது அல்லாஹ் சாமி இயேசு முருகன் எல்லாரும் குடிக்குதுல ஏய் சும்மா இல்ல நல்லா தான் இருக்கு ஆக்டிவா இருக்கு சூப்பரா தான இருக்கு சூப்பரா எப்படி ரொமான்டிக்கா இருக்கு ரெண்டும் இருக்கா அவ்வளவுதான் ஏங்க பாரு ஃபுட் எல்லாம் எடுக்குதுப்பா ஃபுட் எடுக்குதா 2 நாளா சாப்பிடல டிராவல் பண்ணி வந்திருக்கு गाइस இப்போ நான் வாங்கிட்டு வந்தா அதுக்குள்ள குட்டி போட்டுருங்க பாருங்க நம்ம 2 மீன் வாங்கிட்டா 4 மீன் இருக்கு டேங்க்ல தெரியுதா ஜாமன் இருக்குல இங்க பாருங்க இந்த சைடு தான்டா குவாலிட்டி ஆமா அந்த பக்கம் தான் நல்லா இருக்கு ஃப்ரண்ட்ல அவ்வளவு இல்ல சைடு தான் அடிபொலி அத மறக்காம நேம் வச்சிருங்க गाइस இந்த 2 கல்ல மட்டும் உங்க கையால வாங்கி கல்ல வச்சிரலாமா நீ கல்ல வையும் கொள்ளி ஆரம்பத்துல இருந்தே அவசகுணமா பேசிட்டு இருக்கான் ஏன் இப்படி தப்பா நெகட்டிவா பேசிட்டு இருக்க சூப்பரா செட் ஆயிருக்கு இந்த வா இத வை
சரி நான் வச்சுட்டு போ, நீ வச்சுட்டு போ, கையால வச்சுட்டு போ. நீர் வையும் ஒண்ணு நீ வை, நான் ஒண்ணு. நீர் வையும் இப்படி கொல்லி வைக்கன்னு சொல்லலாம், கல் வைக்கன்னு சொல்றதுக்கு. கம்மி பண்ண கொள்ளலாம். எங்கற போகுது தண்ணி? பைய வைங்க. இந்த டேங்க் வந்து பிளைனா இருக்கணுமா கைஸ்? பிளைனா வச்சு ட்ரை பண்ணுங்க ப்ரோன்னு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. பிளைன் டேங்கா பண்ணிருக்கோம். இல்லனா நம்ம நிறைய டெக்கர் பண்ணிருக்கலாம். பட் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்களா, அதனால பெருசா எதுவும் டேங்க்ல போட்டு மீனை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னா பெருசா எதுவும் வைக்கல. இப்போ இந்த கல்லு மட்டும் சரி ஓகே சும்மா வைக்கலாம்னு வச்சோம். உயிரோட இருந்தா அடுத்த ப்ராசஸ் பாருங்க. சும்மா இருல ஏம்பா ருபீஸ் இவ்வளவு நெகட்டிவா பேசிட்டு இருக்க? இல்ல டேக் தட் நெகட்டிவ் கைன்னு ஒரு கேங் கைஸ். ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கு, நல்லா அருமையாக இருக்கிறது, ஒன்றும் ஆகாது என்று நம்புகிறேன் கைஸ். நீங்களும் நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை எப்பவுமே. நம்புங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும். கைஸ் மீன் வந்து நல்லா பசியில இருக்கு. பாருங்க உள்ள இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் வந்து விரட்டி கடிச்சிட்டு இருக்கு. ஒரே மாதிரி இருக்கு. இங்க பாருங்க நீமோ, பெரிய நீமோ. இந்த நீமோ அப்பா இது பிள்ளை அப்பா நீமோ. ஆனா இது வரைக்கும் இது இவ்வளவு நேரம் நம்ம ஏன் இதை நோட் பண்ணவே இல்ல? இவ்வளவு நாளா நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா மீன்லயே இருந்துச்சா, இந்த பக்கம் திரும்புது, அதனால இன்னும் எஸ்கேப் ஆயிரும். நீமோ வினோத் ப்ரோ, நீமோ வினோத். அப்ப வினோதிகா, அதுதான் கரெக்ட். வினோதிகா இல்ல வினோதினி ப்ரோ. இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணி போட்டுறீங்களா? இல்லப்பா நான் அப்படி எல்லாம் பண்ணல, காலையில கேஷுவலா தான் போட்டேன். மீனோ இது நீமோ வாரதே நமக்கு தெரியாது கைஸ். நீமோ வந்து ஹார்டி ஃபிஷ் தான், அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஹார்டி ஃபிஷ்னா தெரியுமா? ஆடியா? ஆமா, ஆடி வா இவன் ஆடி. கேமராமேன் பல்டி அடிச்சு போறாரு. நல்லா இருக்கு, ரொம்ப ஆக்டிவிட்டில கைஸ். இதனால குவாலிட்டி செமையா இருக்குல்ல. வீட்ல உள்ளது சூப்பரா இருக்கு. 2000 ரூபாய்க்கு ஒர்த்து எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதோட கம்மியான ரேட்ல எல்லாம் இருந்து நான் மிட் ரேஞ்சில் எடுத்தேன் இது. கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான பர்ஃபெக்டான டேங்க் செட்டப் ஏதாவது ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம CR Aquarium ப்ரோ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் கான்டாக்ட் நம்பர், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டான டேங்க் செட் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணி கேட்டுக்கோங்க கைஸ். அவர் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு செட் பண்ணி கொடுப்பாரு நிறைய பேருக்கு. கன்னியாகுமரிலனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம வந்து பிக் சால்ட் வாட்டர் பாண்ட் செட் பண்ண முன்னாடி ஒரு குட்டி பாண்ட் செட் பண்ணி ட்ரையல் பார்த்துட்டோம். இனி பார்ப்போம். ஃபிஷ் நல்லா இருக்கு. ஆனால் நாங்கள் செட் பண்ண மாதிரி தயவு செஞ்சு யாரும் செட் பண்ணாதீங்க, திரும்ப சொல்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து முடிச்சுட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோ அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.